ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழக அரசு நடந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிற்பாடான் இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ உங்களை தவறாமல் சேர்ந்தடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை சேர்ந்திடும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்களுடைய ஷோ, உங்களுடைய சேனல். சரி, செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு தலைப்புகளாக ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேளாண் பட்ஜெட்டில் 92 திட்டங்கள், அதில் உங்கள் ஊருக்கு, உங்கள் வீட்டுக்கு என்ன வருதுன்னு முழுசாக அலச போகிறோங்க. ஒரு திட்டத்தோட நிதி விஷயத்தில் 2 வேற எண்கள் சுற்றிட்டு இருந்துச்சு. அரசு ஆவணத்தை வச்சு அந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு முடிவு கட்ட போகிறோம். அடுத்து விவசாயிகளுக்கு ட்ரோன் பயிற்சி தர ஒரு புது திட்டம் வந்திருக்கு. யாருக்கு எப்படின்னு அவங்க சொல்கிறேன். முதல்வர் விஜய் பிரதமருக்கு ஒரு முக்கியமான கடிதம் எழுதியிருக்காரு. தென் மாவட்ட மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயம்ங்க. நாளைக்கு சென்னையில் ஒரு பெரிய அரசியல் கூட்டம் நடக்க போகுது. அதோட முழு விவரம் இருக்குது. பட்ஜெட் மேலே எதிர்க்கட்சிகள் பக்கம் இருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கு. யார் என்ன சொன்னாங்கன்றது நம்மளுடைய எதிரொலி செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பழனி கோயில் நிலமோசடி வழக்கில் ஒரு முக்கியமான கைது நடந்திருக்கு. தொடர்கதை போர்டில் பெரிய அப்டேட் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ பக்கம் இருந்து ஒரு புது நகர்வு வந்திருக்குங்க. கொளத்தூர் இவிஎம் விவகாரத்துக்கு அதிகாரப்பூர்வ முடிவு வந்துருச்சு. அந்த த்ரெட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதிமுகவுக்குள்ள ஒரு சந்திப்பு பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு. யாரை சந்திச்சாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சட்டசபைக்கு வெளியே நடந்த ஒரு சின்ன சம்பவம் நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம்தான். சென்னையில் BMW கார் தொடர்பான ஒரு பரபரப்பான வழக்கில் 4 பேர் கைதாயிருக்காங்க. விளையாட்டு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. பதிவு நேற்று முதல் ஆரம்பிச்சிருக்குங்க. முழு விவரம் நம்மளுடைய மக்கள் பயண தகவலில் இருக்குது. அதே மாதிரி 12 மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை வந்திருக்கு. எந்த மாவட்டங்கள்னு ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி முக்கிய செய்தி ஒன்று தான், ஆனால் அது ரொம்ப பெருசுங்க. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் 2026-27 92 திட்டங்களோட முழு அலசல். வாங்க உள்ளே போவோம். தற்போது முக்கிய செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட நல்ல விதைகள் ஒரு மூட்டை இருந்துச்சுங்க. ஊரே கூடி நின்று அந்த விதை மூட்டையை பார்த்து, அடடா என்ன அழகான விதைகள் அப்படின்னு பாராட்டுச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கேள்வி கேட்டார். விதை அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, இது நிலத்தில் போட்டு தண்ணி ஊற்றி களை எடுத்து காத்திருந்து அறுவடை கையில் வரும்போது தான் அந்த விதையோட மதிப்பு தெரியும் அப்படின்னாரு. இது நான் சொல்லும் போது ஃபியூ செகண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஆனால் இது அவ்வளோ ஈஸி நினைக்கிறீங்களா? ட்ரௌசர் கிழிஞ்சிரும். விவசாயன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உறவுகளே. நேற்று சட்டசபையில் தாக்கலான வேளாண் பட்ஜெட் அப்படி தான். 92 திட்டங்கள், 92 விதைகள் நல்லா தான் இருக்குது. ஆனால் அறுவடை வர வரைக்கும் நாம் காத்திருந்து ஒவ்வொரு திட்டமும் நிஜமாக நடக்குதான்னு பார்க்கணும். அந்த வேலையை இந்த காலை குரல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த 92 விதைகளில் முக்கியமானதை ஒவ்வொன்றா பார்ப்போம். பட்ஜெட்டின் பின்னணி. நேற்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் சட்டசபையில் தாவேகா அரசோட முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணினாருங்க. மொத்தம் 92 திட்ட அறிவிப்புகள். இது அரசோட அதிகாரப்பூர்வ சட்டசபை ஆவணம். அதனால் இங்கே சொல்கிற ஒவ்வொரு எண்ணும் அந்த ஆவணத்திலிருந்து நேரடியாக எடுத்தது. பெரிய விதைகள், முக்கிய திட்டங்கள். முதல் திட்டமே மிக பெரிய அறிவிப்பு. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் இந்த வருஷம் 122.51 கோடி, அதாவது 5 வருஷத்துக்கு மொத்தம் 600 கோடிங்க. ஸோ மண் ஆரோக்கிய அட்டைகள், பசுந்தாள் உரம், உயிர் உர மானியம், 20,000 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை, இப்படி 10 உள்கூறுகள் இருக்குது. இது 5 வருஷ திட்டம்ங்கிறதால ஒவ்வொரு வருஷமும் இது எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு இதே காலை குரலில் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். அடுத்தது தண்ணி விஷயம். துளி துளி தண்ணீர் திட்டம், பேர் அழகாக இருக்குல்ல, துளி துளி தண்ணீர் திட்டம். ஸோ சொட்டு நீர் பாசனம் 785 கோடி, அதாவது 2,22,794 ஏக்கர், 95,000 விவசாயிகள் பயன்பெறுவாங்க. SC ST விவசாயிகளுக்கு 100% மானியம், மற்றவங்களுக்கு 75% மானியம். ஸோ பயிர் மற்றும் எண்ணெய் வித்து தன்னிறைவு இயக்கம் 203.64 கோடி பயிர் சாகுபடி பரப்பை 15.19 லட்சம் ஏக்கரில் இருந்து 24.70 லட்சம் ஏக்கருக்கும், எண்ணெய் வித்துக்களை
9.26 இருந்து 14.89 லட்சம் ஏக்கருக்கும் 5 வருஷத்தில் கொண்டு போகிறது தான் இலக்கு. அடுத்தது சிறுதானிய இயக்கம். 63.81 கோடி, அதாவது 11.80 லட்சம் ஏக்கர், 4.75 லட்சம் விவசாயிகள். பருந்து மறுமலர்ச்சி இயக்கம் 27.21 கோடிங்க, 73,360 ஏக்கர், 40,000 பருத்தி விவசாயிகள். இதுவும் 5 வருஷ திட்டம். அடுத்து கடன் விஷயம், விவசாயிகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள ஒரு எண். 2026-2027 கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன் இலக்கு 17,000 கோடி. கால்நடை, மீன்வளம், தேனீ வளர்ப்புக்கான மூலதன கடன் 30,000 கோடி. ஜூலை 15 வரைக்குமே 12,752 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 159.41 கோடி பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனும், 19,324 பேருக்கு 140.91 கோடி கால்நடை கடனும் பார்த்தீங்கன்னா போயிருக்குன்னு ஆவணம் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம். 23,97,732 வேளாண் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் தொடங்குங்கிறது ஆவணத்தில் இருக்கு. புது யோசனை விதைகள், சில புது திட்டங்கள்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியவையாக இருக்குது. ஸோ வெற்றி வான்மகள் திட்டம் 4 கோடி, அதாவது 500 பேருக்கு ட்ரோன் பைலட் லைசன்ஸ் பயிற்சி. அதில் 100 பெண்கள், 50 பெண்களுக்கு 50% மானியத்தில் ட்ரோனே வாங்கி தருவாங்க. வேளாண்மையில் பார்த்தா தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ஒரு புது கதவுங்க. அடுத்து உழவர் ஏஐ திட்டம் 2 கோடி, அதாவது வானிலை, மண், பூச்சி தாக்குதல், இது எல்லாத்துக்கும் மொபைலில் வாய்ஸ் மூலமாக ஆலோசனை தர செயற்கை நுண்ணறிவு சேவை. அடுத்து தஞ்சை சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பேரில் இயற்கை வேளாண் பட்டய படிப்பு கல்லூரி, மொத்தம் 15 கோடி. கும்பகோணம் பக்கத்தில் வர இந்த கல்லூரி இயற்கை வேளாண்மைக்கு ஒரு நிரந்தர கல்வி மையமாக இருக்குங்க. விவசாயிகளுக்கான புது விருதுகள் வர சொல்லியிருக்காங்க. அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கான விருது 30 பேருக்கு முதல் பரிசு 2.5 லட்சம். மாவட்ட அளவில் வெற்றி விவசாய விருது 90 பரிசுகள். இயற்கை விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு தலா 2 லட்சம். இது தவிர வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 57,000 மெட்ரிக் டன் 22.8 கோடியில், காளான் உற்பத்தி கூடங்கள் 50, உயர் மதிப்பு பழங்கள், அதாவது ப்ளூபெரி, ரம்புட்டான், டிராகன் ஃப்ரூட் மாதிரியான இந்த சாகுபடி ஊக்குவிப்பு, மஞ்சள் இஞ்சி பூண்டு பரப்பு விரிவாக்கம். ஸோ நீலகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிடெக் ஆராய்ச்சி மையம், மாம்பழம், மிளகாய், மஞ்சளுக்கு ஏற்றுமதி தொழில்நுட்ப மையங்கள், கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1,500 கோடியில் 12,000 பணிகள். இப்படி பட்டியல் நீண்டுக்கிட்டே போதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் திட்டம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காய் திட்டத்தில் நம்பர்ஸில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. நம்ம இப்போ அரசு ஆவணங்கள்லேருந்து கரெக்டாக எடுத்து நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்றோம். இந்த தென்னைக்கான சிறப்பு திட்டத்தோட இந்த நிதி விஷயத்தில் கடந்த சில நாட்களாக 2 வேறு எண்கள் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. சில இடங்களில் 16 கோடினும், சில இடங்களில் 41 கோடினும் சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் இந்த எண்ணை உடனே பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நேற்று அதிகாரப்பூர்வ சட்டசபை ஆவணம் கைக்கு வந்ததும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரியான எண் 16 கோடி. அதாவது தென்னை டானிக் 86,000 ஏக்கருக்கு வேர் அழுகல், வெள்ளை ஈ கட்டுப்பாட்டுக்கு உயிரியல் முறைகள், இதெல்லாம் சேர்ந்த திட்டம் தான் இது. எங்கள் கொள்கை ரொம்ப சிம்பிளுங்க, உறுதியாகாமல் நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது, எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ஸ். அடுத்து மக்கள் எதிர்வினை. பட்ஜெட்டுக்கு களத்தில் வந்த எதிர்வினைகளும் சொல்லணும் இல்லையா? தஞ்சாவூரில் விவசாயிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. குறிப்பாக மண்வள பாதுகாப்பு இயக்கத்தை பாராட்டினாங்க. அதே நேரம் விமர்சனங்களும் இருக்குது. ஸோ காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கீடு போதாதுன்னு சில விவசாயிகள் சொல்கிறாங்க. 7 மாவட்டங்களுக்கான இந்த திட்டத்துக்கு பல ஆயிரம் கோடி தேவைன்னு அவங்க மதிப்பிடுங்க. ஸோ போதைப் பொருள் விவகாரத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் அடையாளம் சொல்லாமல் தகவல் தர ரிப்போர்ட் ஆப் அறிவிப்புக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது உறவுகளே. ஸோ அதே மாதிரி விதை கதைக்கும் நம்ம வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதைகள்லாம் நல்லா இருக்குங்க. இனிமேல் தண்ணி ஊற்றுற வேலை அரசோடது. ஸோ கணக்கு கேட்குற வேலை நம்மோடது. ஒவ்வொரு திட்டமும் எந்த மாவட்டத்தில் எப்போ எவ்வளோ நடக்குதுன்னு இந்த போர்டில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த வேளாண் திட்டம்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதோ முடிய போகிறது கிடையாது. இதோட முக்கியத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா டீப் பாலிடிக்ஸு, இந்த ஃபார்மர்ஸோட இந்த சோஷியல் காசோட ரொம்ப பாலிடிக்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே கவனிக்கிறவங்களுக்கு இது புரியும் நான் சொல்கிற விஷயம்.
இன்னைக்கு ஒரு நாள் செய்தி கிடையாது. இதை தொடர்ந்து நம்ம பேசியே இருக்கும் போது தான் இன்னைக்கு இந்த வேளாணை பற்றி நம்ம அறிவிச்சோமே, அதை நடந்துதான் பேசும்போது இட் இஸ் அ ஹியூஜ் கனெக்ட். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட இருந்து தான் இருக்க போகிறீங்க. நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அடுத்தது செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக மற்ற செய்திகள். சட்டசபைக்கு வெளியில் ஒரு சுவாரஸ்யமான காட்சிங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து தவறுதலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் காருக்குள்ளே வந்து ஏற முயற்சி பண்ணி சட்டுன்னு சுதாரித்து மாறினாருங்க. 2022 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஞாபகத்தோட இந்த வீடியோ நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு தெரியாமல் ஏறினதான் எனக்கு தெரில. பழக தோசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வள கொல கொலன்னு இன்றைக்கே ஸ்ட்ரெயிட்டாக அறிவாலயத்துக்கு போயிடும் கூட யோசிச்சிருக்கலாம். ஓகேவா? அதான் திமுக அதிமுக திராவிட கூட்டணி அப்படின்ற மாதிரி சேர்ந்துச்சு இல்லையா? அந்த தோசத்திலேயே எல்லாம் நம்ம கார் தானே அப்படின்னு அப்போ சுதாரிச்சிருப்பாரு. ஐயோ செக்ரட்டரியேட் இது இங்கே போய் இப்படி ஏறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஆமாம், அந்த சமயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்களோட கார் தான் நினைக்கிறேன், அவங்க உதயநிதியோட கார் தான். அப்போ தான் சொன்னான்னு நினைக்கிறேன், நீங்கள் கார்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் நடிப்பனாரே அப்பா சாமி. அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரா, இவர் அழ மாதிரி அழுவாரா. ஓகே, அடுத்ததாக சட்டசபையில் சபாநாயகர் ஒரு நகைச்சுவை மூமெண்ட் உருவாக்கினார். உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே பேசுறது ஒளிவாங்கில கேட்குது, ரகசியமாக பேசுங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஸோ அடுத்து வேளாண் அமைச்சர் வினோத் அவை நிறைவு உரையில் வந்து முதல்வர் விஜயை ட்ரூ லீடர்னு புகழ்ந்து கம்பர் பாடல் மேற்கோள்களோட கவிதை பாணியில் பேசினார். தலைமை செயலாளர் உட்பட அதிகாரிகளுக்கும் நன்றி சொன்னார். அடுத்து சபாநாயகர் இன்னொரு முக்கிய அறிவிப்பு சொன்னாங்க. 29 உறுப்பினர்கள் 110 கவன ஈர்ப்பு தீர்மான முன்னறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அவை அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அவை வந்து இன்னைக்கு காலைல 9 மணிக்கு மறுபடியும் கூடுதுங்க. ஸோ மதுரை மேலூரில் சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் உயர்நீதிமன்றம் 2 குவாரிகளை மூடி 3 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஏன் நடவடிக்கை இல்லைன்னு கேள்வி எழுப்பி கனிம வளத்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கு. அடுத்தது கோவை பொள்ளாச்சி பக்கத்தில் கிணத்து கடவுள 22 வயது இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சம்பவம் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. காவல்துறை தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. வழக்கு விசாரணை இருக்கிறதால மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம காத்து தான் இருந்தாகணும். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு திருத்தணி மலைக்கோவில் தரிசனத்துக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் வந்து தடை பண்ணிட்டாங்க, போகக்கூடாது. ஏன்னா வந்து அவர் இப்போ மினிஸ்டர் கிடையாது அப்படின்றதுனால ரூல்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. உடனே போலீஸோட ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது. அவர் பழைய ஞாபகத்தை ஏதாவது பேசியிருப்பார். அப்புறம் போனால் போதுன்னு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து முதல்வர் இன்று செக்மெண்ட்டில் நேற்று 3 முக்கிய விஷயங்கள். 1, பிரதமருக்கு கடிதம். முதல்வர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதி கோதாவரி காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்தணும்னு வலியுறுத்தியிருக்காருங்க. தமிழ்நாட்டோட நீர் தேவையில் 30% மேலே அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்குங்கிறதையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாதிரியான தென் மாவட்டங்கள் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையில் இருக்குன்னு அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ 4 குறிப்பிட்ட கோரிக்கைகள் வச்சிருக்காரு. மாநிலங்களோட ஆலோசனை விரைவுபடுத்தணும், டிபிஆரை கட்டளை கோட்டை வரைக்கும் நீட்டிச்சு இறுதி பண்ணணும், இதை தேசிய முக்கியத்துவ திட்டமாக ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும், தனி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அமைப்பையும் பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே அந்த லெட்டரில் இருந்திருக்கு. 2வது, நாளைக்கு நடக்க போகிற முக்கிய கூட்டம்ங்க. மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்கன்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு வர தாக்கங்கள் குறித்தும் முதல்வர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களோடவும் மக்களவை, மாநிலங்களை 2மே சேர்ந்து கலந்தாலோசனை கூட்டம் நடக்க இருக்குங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் அழைப்புதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தமிழ்நாடு இல்லம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்குங்க. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு வருதுன்னு நாளை மறுநாள் காலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 3வதாக பொது நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண நிதி அமைச்சர் மரியா வில்சன், வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண அமைச்சர் வினோத், இருவரையும் பாராட்டி முதல்வர் வந்து சமூக வலைதள பதிவு போட்டிருக்காருங்க. எல்லா தரப்பு மக்களும் நம்பிக்கை தர நீண்ட கால நோக்கு பட்ஜெட்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தபடியாக தாவேகா அரசின் நகர்வுகள். அரசு தரப்பு நகர்வுகள் இன்னைக்கு 2 தான். 1, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் தலைமை செயலகத்தில் 2026-27க்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஸோ உயர்கல்வி கூடுதல் தலைமை செயலாளர் திரு தீரஜ் குமார் ஐஏஎஸ், கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா ஐஏஎஸ், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் ரத்னசாமி ஐஏஎஸ் உட்பட துறை உயர் அதிகாரிகளும் பல்கலைக்கழக பதிவாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதம் சட்டசபையில் வருங்கிறதோட அறிகுறி தான் இது. 2வதாக தலைப்பு செயலகம் GO 129 கீழே அரசு நடுநிலை பள்ளிகளோட பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு. பிள்ளைகளோட பள்ளி சேர்க்கை விஷயத்தில் இந்த பட்டியல் பெற்றோர்களுக்கு ரொம்ப பயன்படுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் எதிரொலி. இப்போது
எதிரொலி தாவேக அரசு மேலே எதிர்க்கட்சிகள் வச்ச முக்கியமான கருத்துக்கள். வழக்கம் போல இது எல்லாம் அந்தந்த தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள், நாம் சொல்கிறது கிடையாது. அரசு தரப்பு பதில் இருந்தால் அதையும் சேர்த்து சொல்கிறேன். முதலாவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேளாண் பட்ஜெட்டை ட்வீட் மூலமாக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. வறட்சி பற்றி பேசாமல் முதலமைச்சரை புகழ்ந்து பாராட்டு மழை பொழிய தான் இந்த பட்ஜெட் பயன்பட்டது. ஸோ இது இன்னொரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் திட்டங்களுக்கு வெற்றி லேபிள் ஓட்டினா வேலை முடிஞ்சிடுமானும், டெல்டா உழவர்களுக்கு எதுவும் இல்லாத வெற்று பட்ஜெட்னு விமர்சிச்சிருக்காரு. இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முழுக்க உழவர் கோரிக்கைகளை கழக உறுப்பினர்கள் எழுப்புவாங்கன்னு அறிவிச்சிருக்காரு. இதை சொன்னது யார்னா, நான் தான் டெல்டாக்காரன்னு சொல்லி காங்கிரீட் தரை போட்டு நடந்த நம்முடைய மு.க. ஸ்டாலின் அதை சொல்கிறாரு. பயிர்கள்லாம் சேதம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பயிரை இங்கே வர வச்சு தடவி பார்த்த நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அந்த பயிர்கள்லாம் நாசமாக போகும்போது அதை வந்து சுடுகாடில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்முடைய மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் சொல்கிறாருன்ற ஒரு சின்ன ஞாபகத்தை நான் படுத்தினேன். ஏன்னா இப்போ நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா ஷோ வந்து அரசியல் மேடையாக மாறிடும், நான் பாட்டு பேசினே இருப்பேன். ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தா திமுக தலைமை அலுவலக செய்தியாளர் சந்திப்பில் பட்ஜெட்டை விமர்சித்து பேசியிருக்காரு. முரசொலி நாளிதழில் வந்து இது கம்ப்ளீட்டாக வெளியாகிருக்கு. அதே மாதிரி முன்னாள் வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேட்டியில் 3 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. உணவு தானிய உற்பத்தி இலக்கு திமுக ஆட்சியில் 130 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்தது, இப்போ 125 லட்சமாக குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கான இலவச மின்சார மானியம் குறைக்கப்பட்டிருக்கணும், தாவேகா பட்ஜெட் பக்கங்கள் அதிகம் திட்டங்கள் குறைவனும் விமர்சிச்சிருக்காரு. ஸோ இவர் சொல்கிற எண்களை அதிகாரப்பூர்வ ஆவணத்தோட ஒப்பிட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது முடிஞ்சதும் இரு தரப்பு எண்களையும் வச்சு ஒரு தெளிவான ஒப்பிட்டு நான் உங்களுக்கு தரேன். அடுத்து திராவிட கழக தலைவர் திரு வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, மாற்றம் அல்ல மக்களுக்கு ஏமாற்றமேனு விமர்சனம் சொல்லியிருக்காரு. இவரே பஞ்சதான் பேசியிருக்காரு, நானும் பார்த்துட்டேன். பழைய திட்டங்களுக்கு புது வர்ணப்பூச்சி பூசிய பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் E.R. ஈஸ்வரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகள் கடன் தள்ளுபடி அறிவிப்பு புரியாத வகையில் இருக்கணும், முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் திமுக மேலே பழி சுமத்துறதே அரசு வாடிக்கையாக வச்சிருக்கணும் விமர்சிச்சிருக்காரு. திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, காவிரி விவகாரமாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே இப்போது அரசு தரப்பு பதில்னா நம்ம பார்த்துருப்போம். தேர்தல் வாக்குறுதிகளான 2500 உரிமை தொகை, படித்த இளைஞர்களுக்கு 4000 உதவி, 6 இலவச சிலிண்டர் இதெல்லாம் பட்ஜெட்டில் இல்லைன்னு கேட்டதுக்கு தாவேகா தரப்பில் நிர்மல்குமார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. நிதி ஆதாரம் சரியான பிறகு முதல்வர் அறிவிப்பார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ இரு பக்கமும் கேட்டீங்க, முடிவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பட்ஜெட் உண்மையாகவே உங்களுக்கு என்னென்ன மைனஸ் ப்ளஸ்ன்னு கொஞ்சம் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி மேனிஃபெஸ்டோ டிவிக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன பட்ஜெட் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நம்ம இது வரைக்குமே வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். ப்ராபப்ளி நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸோ தொடர்கதை, இப்போ நம்ம தொடர்கதை போர்டு நான் விடாமல் ஃபாலோ பண்ணுற வழக்குகள் இன்றைக்கு நிறைய அப்டேட் இருக்குது. அப்டேட் 1, பழனி கோயில் நில மோசடி வழக்கு நினைவு இருக்குமே, பழனி கோயில் நிலங்கள் மோசடியாக விற்கப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜூலை 29 அன்று 4 பேர் கைதாகியிருந்தாங்க. இன்றைக்கி பெரிய அப்டேட், அந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைதாகிட்டார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மறு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆனதுக்கு அப்புறம் கொடைக்கானலில் தலைமறைவாக இருந்தவரை சிபிசிஐடி பிடிச்சி திண்டுக்கல் அலுவலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷ் இன்னும் தலைமறைவு, அவரோட மனைவி தந்தையான 8 பேரை வந்து சிபிசிஐடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரை வந்து தேட ஒரு தனி குழு இறங்கியிருக்குங்க. இந்த வழக்கு எங்கே போகுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அப்டேட் 2, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவான இந்த வழக்கில் செம்பியம் போலீஸ் எஃப்ஐஆர் அடிப்படையில் சிபிஐ புது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. அதோட சிபிஐக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போட்டிருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து அரசு திரும்ப பெற்றிருக்கு. இது வழக்கோட திசையில் ஒரு முக்கியமான திருப்ப முறையில் இந்த கேஸை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அப்டேட் 3, முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு போர்டில் இது புது என்ட்ரி, ஜாலியான என்ட்ரி. 2025 ஏப்ரலில் ஒரு நிகழ்ச்சியில் சைவ வைணவ சமயங்கள், அதாவது பெண்களை வந்து தொடர்பாக ஒரு சர்ச்சைக்குரிய கேவலமான அபத்தமான கன்றாவித்தனமான ஒரு பேச்சை வந்து அவர் பேசினார். சென்னை கவுன்சிலர் ஒருவரோட தனிநபர் புகார் மேலே ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அவர் மேலே பிடிவாரண்ட்டை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஆஜராகும் வரை பிணையில் வந்து வெளிவர முடியாத வாரண்ட் இது. ஸோ அடுத்த விசாரணை செப்டம்பர் 2. இங்கே ஒரு தெளிவுபடுத்துகிறங்க, சில இடங்களில் செப்டம்பர் 22 தவறாக போயிருக்கு. ஸோ 2 நாளிதழ்களில் வெரிஃபை பண்ணதில் சரியான தேதி செப்டம்பர் 2. ஸோ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதால குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபணமாகிறது நீதிமன்றத்தோட வேலை. இதில் வந்து இந்த டயலாக் நான் சொல்ல போகிறது கிடையாது. குற்றச்சாட்டு நிறுவனமாச்சு, இந்த ஆள் பேசுறது உண்மைதான், அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ஜெயிலில் வைங்க தயவு செஞ்சு.
என்ன பேச்சுங்க அது? ஸ்டாலின் அது நம்ம உதயநிதி அந்த ஆபாச நிதி பேசுனதுக்கே நம்ம ஒரு அங்கே வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு விசாரணை பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஓப்பனாக கன்றாவியாக இருக்குது. தயவுசெய்து ஒரு 10 நாள் உள்ள வைங்க. மக்கள்லாம் கொந்தளி போயிருக்காங்க. எப்போ தான் அரெஸ்ட் எப்போ நடக்கும்? இப்படியே போகிறது வரதுமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலைவோ விட்டோம். சிங்கப்பூர் வரைக்கும் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இங்கே போயிட்டு ஜாமீன் வாங்குறதுக்கு விட்டோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. உடனே அரெஸ்ட் பண்ணாதான் முடிவுலாம் சொல்லாதீங்க. சில நேரங்களில் சில விஷயங்களை செய்தாகவே வேண்டும். சில காரியங்களுக்காக சில சூழ்நிலைகள் அந்த கண்டென்ட்டை பொறுத்து இந்த விஷயத்துக்கு இது பண்ணி தான் ஆகும்னா பண்ணிடணும். உடனே சில பேர் கமலில் சொல்கிறாங்க நம்ம எல்லாத்துக்கும் கைது வன்முறை நம்ம வன்மம்லாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம வன்மம்லாம் கேட்கலாம். அவன் பேசுகிற பேருக்கு அரெஸ்ட் ஆகணும். அது எவ்வளோ ஒரு கன்றாவியான பேச்சு. அரெஸ்ட் தான் ஆகணும். அது தப்பே கிடையாது. அடுத்த அப்டேட் 4 அதிமுக உள்கட்சி விவகாரம். அதிருப்தி எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் தாவேக அமைச்சர் ஆனந்தை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அதாவது தொகுதி கோரிக்கைகளுக்காக சந்திச்சிருக்காங்க. அது பயங்கரமான ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு. ஸோ இபிஎஸ்ஐ சந்திப்பாங்களான்னு கேட்டதுக்கு சி வி சண்முகம் ஏன் நான் அவரை சந்திக்கணும்? நான் ஏன்னா சுடுகாடு போனேன் நைட்டு 12 மணிக்கு? எங்களுக்கு அவர் என்ன சம்மதம் இருக்குது? என்னை பார்த்து ஏன்னா அந்த கேள்வியை கேட்டேன்? என்னை பார்த்து ஏன்னா அந்த கேள்வியை கேட்டன்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த த்ரெட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா வளரும். நம்ம கவனிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அப்டேட் 5 மதிமுக உள்கட்சி விவகாரம். உதயசூரியன் சின்னத்தில் வென்ற எம்எல்ஏக்கள் திமுகவிலே தொடர்வதாக அறிவித்த விவகாரத்தில் அவங்கள ஆதரித்த 21, 22 கட்சி பிரதிநிதிகளுக்கு மதிமுக ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு உறவுகளே. ஸோ அப்டேட் 6 பரந்தூர் விமான நிலையம். மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல் எழுத்துப்பூர்வ பதில் சொல்லியிருக்காரு. மே 2026க்கு அப்புறம் திட்டத்தை மாற்றவோ திரும்ப பெறவோ தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து எந்த கோரிக்கையும் வரலைன்னு சொல்லியிருக்காரு. நிலம் அனுமதி நிதி எல்லாம் மாநில அரசோட பொறுப்புன்னும் குறிப்பிட்டிருக்காரு. அப்டேட் 7 முல்லை பெரியார் அணை பட்ஜெட் உரையில் அணை நீர்மட்டத்தை 142 அடிக்கு மேலே உயர்த்த நடவடிக்கை தொடரும்னு தமிழ்நாடு அறிவிச்சிருக்குங்க. கேரள நீர்வளத்துறை அமைச்சர் மோன்ஸ் ஜோசப் எந்த காரணத்துக்காகவும் அனுமதிக்க மாட்டோம்னு பதிலடி கொடுத்திருக்காரு. ஸோ கேரளா புது அணை கட்டணும்னு வலியுறுத்திருக்காரு. ஸோ மாநிலங்களுக்கு இடையேயான இந்த இழுபறியை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த கொளத்தூர் இவிஎம் விவகாரம். இந்த போர்டில் இருந்து இந்த கொளத்தூர் இவிஎம் குற்றச்சாட்டு விவகாரத்துக்கு அதிகாரப்பூர்வ முடிவு வந்துடுத்த முதல் முறையாக ஒரு மேட்ரு நம்ம இங்கேருந்து எழுதுறோம். நம்ம போர்டிலேருந்து ஜூலை 29 முதல் நடந்த 14 பூத் சரிபார்ப்பும் முடிஞ்சு எந்த முரண்பாடும் இல்லை. மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரப்பூர்வ உறுதி பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வழக்கை இன்னொரு நம்ம போர்டிலேருந்து க்ளோஸ் பண்ணுறோம். கொத்து போராட்டா போட்டது கொளத்தூரில் கொத்து போராட்டா போட்டது தான் கொத்தூஸ் தான் முடிஞ்சு. ஸோ அடுத்து இப்போ புது என்ட்ரி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கு. அதாவது ரயிலில் ஒரு சூட்கேஸுக்குள்ள மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவங்க. சிபிசிஐடியும் ஆர்பிஎஃப்பும் கூட்டாக விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு விவரங்கள் குறைவு தான். இந்த வழக்கை போர்டில் சேர்த்தாச்சு, ஃபாலோ பண்ணலாம். அப்டேட் இல்லாத ஆனால் நான் மறக்காத விளக்குகள். செந்தில் பாலாஜி டாஸ்மார்க்கு நம்ம டிவிஏசி வழக்கு விடமாட்டேன்டாடே. நீட் விவகாரம். காவேரி மேகதாது நீர் பிரச்சனை கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நிலையில் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் கை தொடர்பான வழக்கு தஞ்சாவூர் எஃப்ஐஆர் அடுத்த நீதிமன்ற நகர்வு விடமாட்டேன். இதையும் வேலூர் பக்கம் இருந்து வந்த வெள்ளி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருக்கிற முதன்மை குற்றவாளி தேர்தல். ஸோ இந்த லிஸ்ட்டில் 1 to 5 வரைக்கும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கே தெரியும் நிறைய இருக்குது. வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வந்துடும். அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல்துறை அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் இருந்து இன்னைக்கே வழக்குகள். வழக்கு 1 நங்களூர் மெட்ரோ அருகே ஒரு இளைஞர் ஓட்டி வந்த BMW காரை 4 பேர் வழிமறைச்சு தாக்கி கடத்திட்டு போன வழக்கில் பழைய கார் வியாபாரி உட்பட 4 பேர் கைதுங்க. BMW காரும் மீட்பு. குற்றத்துக்கு பயன்படுத்தின ஸ்விஃப்ட் காரும் 4 செல்போன்களும் பறிமுதல். பண பரிவர்த்தனை தகராறு தான் காரணம்னு விசாரணை தெரிய வந்திருக்கு. வழக்கு 2 சைதாப்பேட்டை கோதாமேடு பகுதியில் 7 மாத கர்ப்பிணியான பெண் இரவு நடைபயிற்சி போனப்போ ஒருவர் மிரட்டி கைப்பிடிச்சு இழுத்து தடுக்க வந்த மாமியாரையும் தாக்கின வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது. இவர் மேலே ஏற்கனவே 5 குற்ற வழக்குகள் இருக்கிறதா பதிவு இருக்கு. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு சத்தாசேகர். வழக்கு 3 வால்டாக்ஸ் ரோடு வெள்ளிக்கடை உரிமையாளர் தன் பணியாளர்கிட்ட ஒப்படைச்ச 24.6 கிலோ வெள்ளியோட அந்த பணியாளர் கடையை பூட்டிட்டு தலைமறைவான மோசடி வழக்கில் துணை எதிரி ஒருவர் கைது. 7.11 கிலோ வெள்ளி மீட்பு. திருடின வெள்ளியில் 8 கிலோவை உருக்கி சொந்த வியாபாரத்துக்கு பயன்படுத்தினதான் விசாரணை தெரிஞ்சிருக்கு. எவன் வீட்டு பணத்தை எவன்டா உருக்கி வாயில போடுறது. அடுத்த முதன்மை குற்றவாளி இன்னும் தேர்தலில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மொத்த கணக்கு வழிப்பறி கார் கடத்தல் வழக்கு 1, பெண் வன்கொடுமை வழக்கு 1, மோசடி வழக்கு 1, மொத்த வழக்குகள் 3, மொத்த கைது 6. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு 181, குழந்தைகள் உதவிக்கு 1098, அவசர உதவிக்கு 112. இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வேலை வெட்டி இல்லாமல் உங்களுக்கு சொல்லிட்டு இல்லை, சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அடுத்து மக்கள் கோரிக்கை
மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல் மக்களுக்கான பயன் தகவல்கள். முதலமைச்சர் கோப்பை 2026 பதிவு ஆரம்பம். விளையாட்டு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புங்க. நேற்று ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 31 வரைக்கும் tncmtrophy.sdat.in இணையதளத்தில் பதிவு பண்ணலாம். வில் வித்தை, யோகா, மல்யுத்தம், துப்பாக்கி சுடுதல், ஸ்பீட் ஸ்கேட்டிங் உட்பட மொத்தம் 45 விளையாட்டுகள் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்லேருந்து நடக்கும். 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், 15 30 வயது பொதுப்பிரிவு, மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் பிரிவுகள் இருக்குங்க. பரிசு வந்து மாவட்ட அளவில் 3000 மாநில அளவில் 1 லட்சம் வரை. சந்தேகம் இருந்தால் ஆடுகளம் தகவல் மையம் 9514000777 வேலை நாட்களில் காலை 10 முதல் மாலை 5 வரை எடுப்பாங்க. வீட்டில் விளையாட்டு ஆர்வம் இருக்கிற பிள்ளைங்க இருந்தால் இன்றைக்கே பதிவு பண்ணுங்கள். திமுக இருக்கிற விளையாட்டு பசங்க யாராக இருந்தால் கூட போய் ஜாயின் பண்ணி இந்த விளையாட்டை விளையாடுங்க. ஓகேங்களா? அடுத்து சூப்பர் ஈவன் நீனோ தாக்கத்தால் 12 மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை வந்திருக்கேன். நான் இதை பற்றி பேசியிருக்கேன். சாதாரண விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த 12 மாவட்டங்கள்னு முழு பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகலை. அது கிடைச்சதும் மாவட்ட வாரியாக இதே காலை குரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் ஒரு பொது வேண்டுகோள், தண்ணீரை தயவு செய்து கவனமாக பயன்படுத்துங்க, அளவாக பயன்படுத்துங்க, தண்ணியை சேமிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மக்கள் கோரிக்கை போர்டில் உங்கள் குரல்களை நான் மறக்கலை. ஃபஸ்ட்டு, நெல் கொள்முதல் நிலையங்களில் கூரை வசதி இல்லாத பிரச்சனை விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. 2வது, ஸ்மார்ட் மீட்டர் விவகாரத்தில் மாத பில் வசதி வேணுங்கிற வியாபாரிகள் கோரிக்கை. அடுத்து, காவேரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்துக்கு நிதி உயர்த்தணும்னு தென் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. இந்த லிஸ்ட்டில் 1-3 தான் சொன்னேன். ஆனால் எதுலேயுமே அப்டேட் வரல. இன்னும் நிறைய கோரிக்கைகள் எனக்கு இருக்குது, ஞாபகம் இருக்குது, வந்தால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது உறவுகளின் குரல். ஒரு குயிக்கான அப்டேட்டு. உங்கள் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்கள் வாய்ஸ் நோட்டை எங்களுக்கு அனுப்புங்க. அது செய்தி அட்டையாக மாறி எல்லா தளங்கள்லையும் நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீலாக நாங்கள் அதை வந்து போட்டுடுவோம். கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக யாரை போய் சேரணுமோ அது சேர்ந்தடையும். மாற்றம் நடக்கும், நடந்திருக்கு. எனக்கு அதை பற்றி ஃபோன் பண்ணி தகவலும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. அதனால் நியூஸை நான் உங்களுக்கு போட்டு தரேன், நீங்கள் விஷயத்தை மட்டும் அனுப்புங்க. சரிங்களா? நான் இருக்கேன். நம்பர் தெரியும்ல, 9884430900. ஸோ நான் தான் அதை பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். அனுப்புங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ரைட்? அடுத்து நாளை என்ன, இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க உறவுகளே. இன்றைக்கி ஆகஸ்ட் 7 காலை 9 மணி சட்டசபை மறுபடி கூடுதுங்க. 110 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வரிசையில் இருக்குது. நாளை ஆகஸ்ட் 8 மதியம் 3 மணிக்கு டீலிமிட்டேஷன் கலந்து ஆலோசனை கூட்டம் கலைவாணர் அரங்கத்தில். ஆகஸ்ட் 8-9 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி திருவண்ணாமலை பயணம்னு ஒரு நாளிதழ் தகவல் இருக்குது, உறுதியானதும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 31 முதலமைச்சர் கோப்பை பதிவுக்கு கடைசி நாள். செப்டம்பர் 2 பொன்முடி வழக்கு அடுத்து விசாரணை. அப்போதாவா? செப்டம்பர் 4 முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவு போட்டிகள் தொடக்கம். அடுத்து நம்முடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, நண்பர்களே, குடும்ப பேச்சுக்கு வந்துட்டோம். எப்பவுமே சொல்கிறது தான், தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சி வந்து சேர்ந்தடையும். உலகமே அழிந்தாலும் உலகம் அழிச்சுதான் வராது, அழில மட்டும்தான் வரும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மேடை பொறுத்தளவு நான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு வீடியோ ப்ராப்பராக நம்ம பண்ணி போட்டலாம். நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தரவுகளோட வரேன். லைக் மேனிஃபெஸ்டோ என்ன, பண்ணது என்ன, ஓகேவா, ஆக்சுவலி இன்னும் ஸ்கிரிப்டை கரெக்டாக ரெடி பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டு தான் வரணும். கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு வீடியோ வந்துடும். எப்பவும் போல நான் சொல்கிறது தான், நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஃபியூ செகண்ட்ஸ் தான், மேலேயே தான் இருக்கும், அப்படியே கொடி தட்டிட்டு அப்படியே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த வீடியோ பார்க்கலாம். டெய்லி இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹைப் பண்ணலாம், அப்படியே லைக் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு உறவு என்கிட்ட சொன்னார், இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் பேசுகிற இந்த விஷயங்களை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி பிடிஎஃபாக பண்ணுங்கள், ஒரு மேகசின் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு மேகசின் மாதிரி பண்ணியாச்சு. இது இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் சொன்னது அந்த மேகசின் விஷயத்தை நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த மேகசின் உங்களுக்கு வேணும், ஒரு பிடிஎஃபாக வேணும், டெய்லி உங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா 9884430900 அப்படின்னு நம்பருக்கு ஹாய் அண்ணா இல்லை ஹாய் பிரதர் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஓகேவா? நீட் மேகசின் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பேசுகிறேன், எப்படி உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். ஏன்னா அவர் சொல்லி ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். ஒரு நல்ல ஐடியா தான் அது. ஸோ இது இப்போ நான் பேச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள்கிட்டையும் டேட்டா இருக்கும். உறவுகளே, அவ்வளோதான். எப்பவும் போல்
மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நான் போய் சேர்ந்தடையும். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. See you.